இந்த செய்திக்குள்ளாக போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சிய சொல்லிட்டு, செய்திக்கு ரிலேட்டடா அந்த சாட்சி தான். ஸோ என்னோட லைஃப்ல நடந்த சாட்சிய சொல்லிட்டு, செய்திக்குள்ள போலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து நான் வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன். சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் போயிருந்தேன். அ போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தப்ப, சம்மந்தமே இல்லாம வந்து அவங்க ரொம்ப என்ன வந்து பேசிட்டாங்க. என்னடா எதுவுமே நம்ம பண்ணல. நம்மள எதுக்குடா அப்படி பேசினாங்கன்ற விஷயம் வந்து 2 மந்த்ஸா வந்து என்ன பாதிச்சது. என்னால வந்து நான் பிரேயர் பண்ண ஏசப்பா வார்த்தை குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வந்து எனக்கு ஏசப்பா நான் அப்படின்னு ரொம்ப கண்ணீரா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. என்னப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அவமரியாதையா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏசப்பா நீங்க எனக்கு பேசுங்கன்னு சொல்லி டெய்லி ஏசப்பா டெய்லி நைட்டு நான் வந்து அழுதுட்டு தான் தூங்குவேன். யாருக்குமே தெரியாது. நான் வந்து அவ்ளோ ஒரு மன கஷ்டம். அந்த வார்த்தைகள் வந்து என்ன வந்து நிம்மதியாவே இருக்க விடல. நான் ஏசப்பா என் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஏசப்பா கூட கனெக்டிவா இருந்த ஏசப்பா நீங்க எனக்கு வந்து இதுல இருந்து வெளிய வர உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய போராட்டம் உண்மையிலேயே. என்னால அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணவே முடியல. அந்த விஷயத்துல இருந்து எப்படி வரதுன்னே தெரியல. நான் வந்து ஏசப்பாட்டையும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க ஹெல்ப் கேட்டுட்டே இருந்தேன். ஏன்னா என்னோட பலத்தால என்னால முடியல ஏசப்பா. நான் இத சொல்லியே ஜெபம் பண்ணேன். என்ன பண்ணணும்? ஏன்னா நான் அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே பேசல. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வெளிய வந்தேன். அந்த இடத்துல எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து வீட்டுக்கு வந்து ஒரே இதா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல ஏசப்பா அப்படின்னு சொல்லி நெறைய மெசேஜ் கேட்டேன். நெறைய வந்து பைபிள் ரீட் பண்ணேன். ஏசப்பா வசனங்கள் வந்து எனக்கு குடுத்தாங்க. நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னாங்க. அப்ப வந்து எனக்கு ஆனா கொஞ்சம் அந்த அந்த வார்த்தைகள் ஏசப்பாட்ட வந்தாலும் ஒரு பலவீனமா இருந்தது. சரி எப்பயாவது சரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும். ஆனா நான் ஒரே விஷயம் மட்டும் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நான் வெளிய வரணும்ப்பா. எதையுமே நான் யோசிக்கக்கூடாது. அடுத்து நான் மூவ் ஆன் பண்ணணும். என் வாழ்க்கையில நான் அந்த அடுத்தது என்னன்னு நான் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அது ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. அதாவது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த விஷயம் வந்து சார்ட் அவுட் ஆனா தான் அடுத்து நான் மூவ் ஆன் பண்ணுவேன். அப்படின்ற மாரி இருந்திருக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நேத்து முந்தா நாள் வந்து அந்த யார் அந்த பெர்சன் பேசுனாங்களோ, அவங்க சார்பா இன்னொருத்தவங்க வந்து பேசி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு சார்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஒரு பெரிய மிராக்கிள். இது வந்து நடக்காது. அப்ப ஏசப்பா எனக்கு ஒரு வசனம் ஞாபகப்படுத்துனாங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வான். அது வந்து எனக்கு ஒரு பெரிய மிராக்கிள். இப்படி நடக்கிறதுக்கு பாசிபிள் இல்ல. ஏன்னா எனக்காக நின்னு பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அப்படின்லாம் நான் ஏசப்பாட்ட அழுது ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்காக பேசுறதுக்கும் எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா ஏசப்பா எனக்காக பேசினார் அந்த இடத்துல. அவங்களே வந்து அந்த சமாதானமாகும்படி எனக்கும் அந்த மன இது வந்து போறதுக்கு ஏசப்பா வந்து அதுல இருந்து அத பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் மனசுல உள்ள பாரம் அப்படியே ஒரு பெருசா இறங்கி வச்ச மாதிரி நான் லிட்டரலா ஃபீல் பண்ணேன். என்னால மூவ் ஆனே பண்ண முடியல. அந்த அளவு வந்து என்ன பிளாக் பண்ணுச்சு. சோ அப்பதான் வந்து ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. அந்த வார்த்தையை தான் நான் இன்னைக்கு எல்லாரோடையும் வந்து நான் பேசலான்னு இருக்கிறேன். சோ நான் அந்த அப்படியே யோசிச்சுட்டே இருக்கப்ப ஏசப்பா எனக்கு சொன்னது, அவர் வந்து பைபிள்ல எப்படி ஞானமா உத்தரவு சொல்லுவாரு. சோ இன்னைக்கு நம்மளோட மெசேஜோட டாபிக் என்னன்னா, எப்படி ஞானமா பேசணும். எப்படி ஏசப்பா எல்லா இடத்துலயும் அமைதியா போலங்க. இந்த இடத்துல நான் சொல்லணும்னு விரும்புறேன். அந்த வசனத்தை ஏசப்பா எனக்கு சொல்லி, நீயும் ஞானத்தை என்கிட்ட கேளு. எனக்கு ஏசப்பா உணர்த்துனாங்க. நீயும் என்கிட்ட ஞானத்தை கேளு. எந்த இடத்துல எப்படி பேசணும். நம்ம நிறைய நேரத்துல அமைதியா வந்துருவோம். ஏசப்பா எல்லா இடத்துலயுமே அமைதியா வரல. எல்லா இடத்துலயுமே அவர் அமைதியா வரல. எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருந்தாங்க. எங்க பேசணுமோ அங்க பேசுனாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த ஞானம் வந்து நம்மளால முடியாது. நம்ம வந்து மனுஷீகமா இருக்கிறோம். நம்மளால அந்த ஞானத்தை வந்து சில பேர் கிரிமினலா யோசிச்சு பண்ணுவாங்க. அது அவங்களும் போட்டோம். ஆனா நம்மள மாதிரி ஆட்கள் ஏசப்பா சார்ந்து இருக்கிற பிள்ளைங்க நான் சொல்றேன். எந்த இடத்துல எப்படி பேசணும்ன்ற ஞானம் கண்டிப்பா நம்ம வந்து ஏசப்பா கிட்ட கண்டிப்பா கேட்டே ஆகணும். நம்ம வந்து எல்லா இடத்துலயும் நம்ம ஏசப்பா பிள்ளைங்க அமைதியா வரக்கூடாதுங்க. அட்லீஸ்ட் நம்ம அப்படி பேசக்கூடிய ஞானத்தை ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஏசப்பா அப்படிதான் பேசினாங்க. அதுக்கான ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் தான். அந்த வசனத்தை வச்சுதான் ஏசப்பா என் கூட பேசினாங்க. மத்தேயு 21. எல்லாரும் பைபிள் இருந்தா எடுத்துக்கோங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 21 அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 21 23ஆம் வசனம். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். அதாவது ஏசப்பா வந்து ஒரு உபதேசம் பண்றாங்க தேவாலயத்துல வந்து. எல்லாரும் வந்து கேக்குறாங்க, சூழ்ந்துகிட்டாங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் சரியா. ஏசப்பா வந்து சாதாரணமா ஒரு தச்சர், அவங்களோட வயித்துல ஒரு மரியாள், அவங்க வயித்துல வந்து ஒரு சாதாரண மனுஷங்க தான். அவருக்கு வந்து பேசுறதுக்கு யாருமே இல்லை. அந்த இடத்துல வந்து எல்லாரும் சூழ்ந்து நின்னு கேக்குறாங்க, நீ எந்த அதிகாரத்துல இதெல்லாம் செய்வப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேக்குறப்ப அவர் சொல்றாரு, நானும் ஏசப்பா வந்து அதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்குறாங்க
அப்படின்றத நீங்க பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்கள் ஆனால் நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப பாருங்க, யோவான் அடுத்த வசனத்தை பாருங்க. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றா, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்னே ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏசப்பா சொல்ல, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன். சோ இது பாருங்க, எவ்வளவு ஒரு ஞானமா ஏசப்பா வந்து பேசுறாங்க. சோ இந்த ஞானத்துக்காக தான் நம்ம வந்து ஜெபம் பண்ண வேண்டும். இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரும் சரி, இந்த உலகத்துல இப்ப இருக்கிற உலகத்துல சரி, நம்ம வாழ்றதுக்கு ஞானம் ரொம்ப முக்கியங்க. ஏசப்பா என்னோட இடைப்பட்ட விஷயம், நீ இதை கேளு, இதை கண்டிப்பா நீ இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. ஆக்சுவலி இதோட ரெஃபரன்ஸ் கூட எனக்கு தெரியல, ஆனா அந்த சம்பவத்தை எனக்கு அப்படி உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க ஏசப்பா. இன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னு சொல்லி ஏசப்பா நிறைய வசனம் எடுத்தேன். ஆனா ஏசப்பா இததான், இந்த வசனங்கள் தான் எனக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ரெஃபரன்ஸ் தெரியல, ஆனா அந்த சம்பவங்கள் என் மனசுக்குள்ள வந்து ரொம்ப ஏசப்பா பேசிட்டு, அதுல இருந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. உண்மையிலே நாங்கள் ஞானத்துல குறைவுல இருக்கிறோம். பைபிள்ல வசனம் இருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ள இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. சோ ஏசப்பாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. மனுஷங்களெல்லாம் ஃபாலோவே பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு ஒரு பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏசப்பா தான். அவரோட வார்த்தையை சொல்லிதான் என் கூட பேசினாங்க ஏசப்பா. நீ கேளு, ஞானத்தை கேளு. இந்த இடத்துல ஏசப்பா உத்தரவாதம் கொடுத்தாரு. கொடுத்தா அவங்களால திருப்பியே பேச முடியல, எப்படி பேசினாலும் மாட்டிக்கிறாங்க. அந்த அளவு ஏசப்பா ஞானமான உத்தரவாதமா கொடுத்தாங்க. அது அவங்கள ஹர்ட் பண்ணல. இந்த வசனத்துல அவங்க பேசினதை அவங்கள ஹர்ட் பண்ணிச்சு. அவங்க கரெக்டா என்ன பண்ணாங்களோ அவங்களால பேச முடியல, அமைதியா போயிட்டாங்க. அதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனம் நான் சொல்லுவேன். அடுத்த அதிகாரம் பாருங்க, மத்தேயு 22 அதிகாரம் திருப்பி பாத்தீங்கன்னா அதுலயும் பாருங்க, அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சுல அவரை அகப்படுத்தணும். நிறைய பேர் நம்ம கிட்ட இவட்ட எதையாவது மாட்டி விட்டுருணும்னு வருவாங்கங்க. நமக்கு தெரியாது, நம்ம சில நேரம் வந்து எல்லாரையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். சிலர் நமக்கு அதுக்கான ஞானம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அப்போ வந்து அப்படி வர்றப்ப ஏசப்பாக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு. பாருங்க அவங்க கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்ட்டு. தங்கள் சீஷரையும் ஏரோதிலையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவர் ஆகியால் எவனை குறித்தும் உமக்கு கவலை என்றும் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். சோ அவங்க எப்படி ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி ஏசப்பா வந்து புகழ்றாங்க பாருங்க. நீங்க இவ்வளவு பெரிய ஆளு. சோ நிறைய பேர் நம்ம கிட்ட பீப்புள் வருவாங்க, ஊழியத்துல இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்மள வந்து பேச்சுல அகப்படுத்தணும்னு ஒரு குரூப் வருவாங்கங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கணும், ஏசப்பா எப்படி ஞானமா பதில் கொடுக்குறாங்க பாருங்க. ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ஏசப்பா எப்படியாவது இவர் ஏதாவது சொல்லுவாரு, இவரை மாட்டி விட்டுறலாம், ஏசப்பா மாட்டி விடணும்ன்ற ஒரு இதுக்கே வராங்க. ஏசப்பா வந்து பாருங்க, அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து அவங்க பேசுறத வச்சு ஏசப்பா வந்து அறிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஞானம் அவருக்கு இருந்தது. சோ நம்மளும் வந்து ஏசப்பா கிட்ட கேட்கணும், யார் எப்படி பேசுறாங்க, அந்த பேசுறத வச்சே நான் அறியக்கூடிய ஞானம், அதுக்கு பதில் கொடுக்கிறேன் நான், எல்லாமே அவரால முடியுங்க. அவரால கூடாது ஒண்ணுமே இல்லை. அந்த ஞானத்தை நான் அந்த இடத்துல எல்லாருமே கேட்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன், இன்க்ளூடிங் மீ. நானுமே வந்து குறைபாடு உள்ளவள் தான். ஆனா நானுமே ஏசப்பா என்னோட பேசுனது நீ கேளு. அணில இருந்து நானும் ஜெபம் பண்ணிட்டேன், ஏசப்பா உங்களை மாதிரி எனக்கு ஞானத்தை தாங்க. நீங்க எந்த மனுஷனை பார்த்து கேட்க வேண்டாம், அவளை மாதிரி பேசணும்ப்பா, இவங்களை மாதிரி பேசணும்ப்பா, நான் பெரிய ஊழியக்காரங்கள மாதிரி இல்ல, ஏசப்பா மாதிரி பேசணும். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏசப்பா பாரு, ஏசப்பா எனக்கு பைபிள்ல இருந்தே பேசினாங்க. அதுக்கு ஏசப்பா எப்படி ஆன்சர் பண்றாங்க பாருங்க. ராயனுடைய இது என்றார்கள். அதற்கு அவர், இது யாரோடதுன்னு கேட்பாங்க, ராயனுடையது. அப்படியானால் ராயனுடையது ராயனுக்கு கொடுப்பா, தேவனுடைய தேவனுக்கு செலுத்த, ஒரே வார்த்தை. அவங்களால ஒண்ணுமே பேச முடியல, அப்படியே ரிட்டர்ன் போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஞானம் நமக்கு வேணும் இந்த காலத்துல. இந்த காலகட்டத்துல நீங்க மினிஸ்ட்ரி பண்ணலாம், இல்ல ஃபேமிலி ரன் பண்ணலாம், இல்ல பிசினஸ் பண்ணலாம், இல்ல நீங்க எங்கேயா ஒர்க் பண்ணலாம், எங்க போனாலும் சரி, இந்த ஞானம் எல்லாருக்குமே தேவையா இருக்குது. இதை நான் உணர்த்தப்பட்டேன். சோ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வந்ததுக்கான நோக்கமும் எனக்கு புரிஞ்சுது. சோ ஞானம் நம்மள ஏசப்பா என்னோட பேசினாங்க. சோ அதுதான் உங்களுக்கும் சொல்றேன், எந்த இடங்கள்ல எப்படி பேச வேண்டும் என்ற ஞானம் நம்ம ஏசப்பாட்டே கேட்போம். இன்னையில இருந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஒரு ஞானத்துக்கு குறைவுள்ளவங்களா இருக்கலாம், ஏதாவது உங்களை மாட்டி விடனே கொஸ்டின் கேட்க வரலாம். அப்ப ஏசப்பாவுக்கு அந்த துர்க்குணம் தெரிஞ்சுது. அதே மாதிரி நம்மளுக்கும் தெரியணும். அதுக்காக ஞானத்தை ஏசப்பட்ட நம்ம கேட்போம். அதுக்கான வரங்கள் இருக்கு, வரங்களே கேட்கலாம். நீங்க கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு பைபிள்ல வசனம் இருக்கு. நமக்கு எக்ஸாம்பிள் சாலமோன் சொல்லலாம். சாலமோன் ராஜா வந்து அவர் கனவுல வந்து ஏசப்பா கேட்கிறப்ப அவர் ஞானத்தை கேட்டாரு.
சோ அந்த ஞானத்தினால அவர் பெரிய என்னாச்சு, எல்லா கேஸையும் ஈஸியா சால்வ் பண்ண முடிஞ்சுது. சோ நம்ம இந்த ஏசப்பா இந்த பைபிள்ல உள்ள வசனத்தை சொல்லியே ஜோம் பண்ணுங்க. அதுல இருந்து நான் ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். ஏசப்பா இந்த இடத்துல நீங்க எப்படி பேசுனீங்களா, அதே ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. பைபிள கை வச்சே ஜோம் பண்ணுங்க. நானும் அப்படிதான் ஜோம் பண்ணேன். ஏசப்பா ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் இனிமே கேளுங்க. இந்த வசனத்தை நீங்க இப்படி பேசுனீங்கல்ல, இதே ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. அவரு பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்கு, பொல்லாதவர்களையும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஈவை கொடுக்க அறிஞ்சிருக்கும் போது அவர் எப்படி நம்ம தன்னிடத்தில் வேண்டியவர்களுக்கு கொடுக்காம போவாரான்னு வசனம் இருக்கு. சோ எல்லாருமே இந்த வந்திருக்கிற எல்லாருமே சொல்றேன், நம்மளுக்கு ஞானம் ரொம்ப முக்கியங்க. செயல்ல சரி, பேச்சுலயும் சரி, எல்லாத்துலயுமே சரி, எந்த இடத்துல அமைதியா இருக்கணுமோ அமைதியா இருக்கணும், எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல ஞானமா பேசணும். அதை எனக்கு ஏசப்பா ரொம்ப உணர்த்தினாங்க. அதுக்கு இன்னொரு ஆதாரமா நான் எடுத்துக்கொண்ட பகுதி தான், எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும். யோவான் 8ஆம் அதிகாரம். யோவான் 8ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஸ்திரீ, ஒரு விபச்சார ஸ்திரீய கூட்டிட்டு வராங்க. சரியா? இப்ப நம்மளும் அதே இடத்துல இருக்கிறோம். ஏசப்பா இடத்துல நம்மள வைப்போம். அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு விபச்சார ஸ்திரீய ஒரு ஜட்ஜ் மாதிரி நம்ம இருக்கோம்னு வைங்களேன். எல்லாரும் கூப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு தப்பு பண்ணிடுச்சுங்க. இப்ப ரியாலிட்டியில நான் சொல்றேன், ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா, கையும் நாங்க வீடியோ எல்லாம் வச்சிருக்கோங்க, அவளை மாட்டிக்கிட்டான்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு வரோம். நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல, அந்த பொண்ணை கண்டிப்பா நம்ம அதை பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு தப்பான தீர்ப்பு தான் கொடுப்போம். இந்த இடத்துல ஏசப்பா பாருங்க, எவ்வளவு ஒரு ஞானமா செயல்பட்டு இருக்காங்க. இந்த வசனம் மெசேஜ் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அவரோட செயலை நம்ம நோட் பண்ணுங்க. ஏசப்பா பாருங்க, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை அவங்க வசனத்தோட சொல்றாங்க. பாருங்க ஏசப்பா, மோசே இப்படி சொல்லியிருக்காருல, அதனால இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு நிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க, பெரிய கும்பலே வந்திருக்கு, ஒரு ஊரே வந்திருக்கு. சரியா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அப்பாடி அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம சொல்லி நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம், ஆமாப்பா கல்லெறிஞ்சு கொன்றுங்கப்பா, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு நம்ம போயிருவோம். நம்ம தான் கரெக்ட். அப்ப ஊர் மக்களும், அப்பா இந்த பொண்ணுதான் சூப்பரா தீர்ப்பு சொல்லியிருக்கு, இந்த இவர் சூப்பரா தீர்ப்பு சொல்லியிருக்காருன்னு எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டு போயிருப்பாங்க, ஒரே இதுல முடிஞ்சிருக்கு. ஆனா அவர் பாருங்க, அவர் மேல் குற்ற சுமத்துறதுக்கான அதுவும் ரீசன் இருக்கு. ஏசப்பா மேல இவர் என்ன சொல்லுவாரு, இவரை மாட்டி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு இதுல வந்திருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, ஏசப்பா ஒண்ணுமே பேசல அந்த இடத்துல. முதல்ல என்ன பண்ணாங்க, இயேசுவா குனிந்து விரலினால் தரையிலே எழுதினாராம். சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த இயேசுவா பண்றாங்க அந்த இடத்துல. சோ நம்ம எல்லாம் என்ன யோசிப்போம், அந்த இடத்துல இருந்தோம்னா, என்னடா நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இவர் என்னத்தையும் எழுதிக்கிட்டு இருக்காரப்பா அப்படின்ற மாதிரி அந்த மக்கள்லாம் பாத்துட்டு இருக்காங்க. பேசப்பா அப்படியே எழுதிட்டு அமைதியா என்ன சொல்றாங்க பாருங்களேன். அவர்கள் ஓயாமல் திருப்பி திருப்பி கேட்காங்க, என்ன இவர் கவனிக்கல போல, திருப்பி நம்ம கிட்ட போய் சொல்லுவோம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓயாமல் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் எழுந்தினாராம். சோ பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான ஞானமான பதில் பாருங்க. நம்ம கிட்ட வந்திருந்தா நம்ம இப்படி பண்ணிருப்போமா? ஆனா ஏசப்பா ஞானமா பதில் சொல்றாங்க. நீ யார் தப்பு செய்யல போய் கல்லெறிஞ்சிட்டு நீ போப்பா அப்படின்னு அமைதியா மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு அப்படியே போயிட்டாங்களாம். யாரோட மனசாட்சியும் அங்க நிக்கல அந்த இடத்துல. ஏசப்பா கிட்ட நிக்க முடியல. அந்த அளவு அவர் ஞானமா பேசினார், ஞானமா தீர்ப்பு செய்தாரு. சோ இன்னொரு பைபிள் இன்னொரு வசனமும் இருக்கு, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாம இருங்கன்னு சொல்லி இருக்கு. சோ அவர் தோற்றத்தை வச்சு, பாவியான ஸ்திரீப்பா, அவளை தோற்றத்தை வச்சு தீர்ப்பு செய்யல. நம்மளும் நிறைய நேரங்கள்ல நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேர் தீர்ப்பு நம்மளும் செஞ்சிருப்போம் அந்த இடத்துல, ஞானம் இல்லாம நடந்திருக்கும். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில சில ப்ராப்ளம் வரும். அதனால நான் சொல்றேன், நம்ம ஞானம் இல்லாம இருந்திருக்கலாம், பேச வேண்டிய இடத்துல அமைதியா இருந்திருக்கலாம், என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன காரியங்களை நம்ம குறைவா இருக்கோமோ, இந்த இடத்துல ஏசப்பா சொல்றாங்க, என்கிட்ட கேளுமா, நான் உனக்கு தர்றேன். அவர் ஒருத்தரவே புறம்பே தள்ளுவதில்லை. ஞானம் இல்லாம பேசிட்டேன்ப்பா, இல்ல ஞானம் இல்லாம பேசி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா நம்ம லைஃப்ல, அதுக்கும் அவர்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ நம்ம எல்லா பிரச்சனையும் சரி அவர்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. உங்களோட துக்கமோ என்னவா இருந்தாலும் சரி அவரோட நீங்க இடைப்படுங்க. நானும் அப்படிதான், என்னால முடியவே முடியலங்க. உண்மையை சொல்லப்போனா அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ். அப்பெல்லாம் ஏசப்பட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தேன். என்னால ஃபுல்லா அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி முழங்கால் போட்டு அப்படி ஜெபம் பண்ண முடியாட்டியும் நான் கனெக்டாவே இருந்தேன். ஏசப்பா அப்படின்னு சொல்லி டெய்லி நைட் அவர்கிட்ட கனெக்டாவே இருந்தேன். அவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் தான் இதெல்லாம். எனக்கு சுத்தமா இந்த மாதிரி தோணவே கிடையாது. அவர் இந்த சம்பவங்கள்லாம் ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்தின விஷயங்கள். இந்த மாதிரி நீ ஞானத்தை கேளு, எனக்கு ஸ்ட்ராங்கா ஏசப்பா பேசினாங்க, இந்த மாதிரி நீ ஞானத்தை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப உள்ள காலங்கள் ரொம்ப கொடூரமான காலங்களா இருக்குங்க.
சோ அந்த கடைசி காலங்களை நம்ம வந்திருக்கிறோம். இந்த காலங்களை நீங்க என்ன பண்ணாலும் சரி தப்பா முடிகிற போறிய காலங்கள். அதாவது நம்மளோட சுய பலத்தினால சுய ஞானத்தினால போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம அகப்படுவோம். சோ அதனால அவரோட ஞானத்தினால போனீங்கன்னா கண்டிப்பா நம்மளால வந்து யாராலையும் வந்து நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளும் ஞானமா பேசுவோம், ஏசப்பா போல ஞானமா பேசுவோம். அந்த அளவு ஏசப்பா நம்மளால கொடுக்க முடியும். ஆனா இன்னில இருந்தே ஏசப்பாட்ட நம்ம கேட்போம். பைபிள்ல சீசர்களே சொல்லுவாங்க, ஏசப்பா உங்களை பிடித்து கொண்டு போவார்கள், ஆனாலும் அந்த இடத்துல நீ என்ன பேசணும்னு நான் உனக்கு போதிப்பேன். இப்போ கடைசி காலத்துல கஷ்டப்படுற துன்பத்தின் காலங்கள் வரப்போகுது, பாடுகளின் காலங்கள் வரப்போகுது. ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டாலும் நம்ம மாட்டிக்கிடுவோம். ஒரு ஞானம் இல்லாம பேச்சுனால நம்ம அகப்பட்டுக்கிட்டோம்னு வைங்களேன், அதுல சில ப்ராப்ளம் அது உடனே வெளியே வந்துடலாம், ஆனாலும் ஒரு டைம் எடுக்கும். அதற்கான விலையை நம்ம செலுத்த வேண்டியதா இருக்கும். அதற்கு பதிலா நம்ம இன்னையில இருந்து ஏசப்பாட்ட கேட்கலாமா, ஏசப்பா ஞானத்தை தாங்கப்பா, எந்த இடத்துல எப்படி பேசணும், குடும்பமா இருக்கலாம், குடும்பத்துல நான் எப்படி பேசணும்ப்பா, எல்லாரும் என்னை வந்து சூழ்ந்து இருக்காங்க, நான் எப்படி பேசணும்னு ஞானத்தை கேட்கலாம். எந்தெந்த இடத்துல ஊழியமா இருக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம அமைதியா போயிருவோம், அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கணும். அதே மாதிரி ஏசப்பா வந்து சிலுவையில அறைவாங்க பாத்துங்க. அந்த அந்த இடத்துல ஏசப்பா கூட்டிட்டு போறப்ப நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ஏசப்பா பார்த்து கேட்பாங்க. அப்ப ஏசப்பா சொல்லுவாங்க, அவர் ஒரு மாறுதரம் சொல்லவில்லை, ஒரு பதிலுமே சொல்லவில்லையா. சோ இப்படி ஏசப்பாவோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவரோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பேச வேண்டிய இடத்துல பேசினார், அந்த ஞானம் அவர்கிட்ட இருந்தது. சோ நம்ம ஞானமுள்ள தகப்பன் அவரு. அவர்கிட்ட நீங்க ஞானத்தை கேட்கிறப்ப கண்டிப்பா ஏசப்பா கொடுப்பாங்க. நன்மையான எந்த இதுவும் பூர்ணமான எந்த இதுவும் நம்ம பரத்திலிருந்து வருது, நம்ம ஏசப்பா வசனம் சொல்றாங்க. சோ நீங்க இன்னைக்கு கேளுங்க, ஏசப்பா எனக்கு அந்த ஞானத்தை தாங்க. எல்லாரும் இந்த இடத்துல கண்ணை மூடி ஜெபிக்க போறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்க. இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல நீங்க வந்து ஞானத்துல நம்ம தவறி இருக்கோம், நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். நான் என்னையும் சேர்த்தே நான் சொல்றேன். எந்தெந்த இடத்துல நம்ம ஞானம் இல்லாத பேச்சுனால நம்ம நிறைய ப்ராப்ளம்ல மாட்டிக்கொள்ளிட்டு இருக்கோம். ஞானம் இல்லாத செயல்களினால நிறைய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில. நமக்கு பிரச்சனை வெளியில எல்லாம் இல்லைங்க, நம்மளுக்கான ஆசீர்வாத தடை நம்மளேதான் ரீசன். வெளியே இருந்து யாருமே உங்களை வந்து தடுக்க கிடையாது, நீங்க தான் தடை. அவர் ஆசீர்வதிக்கவும் உங்களை பலனை ரெட்டிப்பா ஆக்குறதுக்கும் அவர் ரெடியா இருக்கிறாரு. உங்களை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா அதற்கு தடையா நம்ம மட்டுமே இருக்கிறோம். சோ பாருங்க, நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கான ஜெபிக்க போற கடைசியா எல்லாரும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. ஏசப்பா எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்திருக்கலாம், நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஆனா ஏசப்பா ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. நம்மளே தப்பு பண்ணினாலும் அவர் ரெடியா இருக்கிறார். ஏசப்பா நிறைய நேரம் நம்மளே வந்து குற்ற உணர்வுல இருப்போம். ஏசப்பா நான் ஞானம் எல்லாம், ஆனா ஏசப்பா கிட்ட போக மாட்டோம். நம்ம நிறைய நம்மளே குற்றப்படுத்திக்கிட்டு, ஏசப்பா ஞானம் இல்லாம இப்படி பண்ணி நான் அப்படி மாட்டிக்கிட்டேனே நீங்க குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி இருக்கலாம். ஞானம் இல்லாத செயலால நான் அப்படி இருக்கிறேனப்பா, நீங்க உங்களையே குறுகி உங்களே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, என்னிடத்துல வாமா, என்னிடத்துல வா மகளே, என்னிடத்துல வா மகனே சொல்றாங்க. இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் சொல்றேன், என்னென்ன காரியங்களை நீங்க ஞானம் இல்லாம செயல்பட்டீங்களோ இன்னைக்கு ஏசப்பா சொல்லி ஜெபிங்க. நீங்க எப்படிப்பா ஞானமா இருந்தீங்க, அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நீங்க எப்படி ஞானமா பேசுனீங்க, அந்த ஞானத்தை தாங்க. அமைதியா இருக்கிற வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கணும்ப்பா, எங்களுக்கு அதற்கான கிருபையை தாங்க. இன்னைக்கு ஜெபிப்போமா. நீங்க என்னைக்கு உங்களை நீங்க குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க, உங்களை நீங்க ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏசப்பா கிட்ட வந்துருங்கப்பா, ஏசப்பா கிட்ட வந்துருங்க. அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, ஜீவ தண்ணீர் இருக்கு, அவர்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. எந்த பிரச்சனைக்குமே அவர்கிட்ட சொல்யூஷன் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. ஞானம் இல்லாம கடன் வாங்கி இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம மிஸ்லீட் ஆகி போயிருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா நோக்கி பாருங்க, அவரை நோக்கி வாங்க, அவர்கிட்ட ஹெல்ப். அவரை கரத்தை விரித்து இருக்கிறாரு. என் பிள்ளை என்கிட்ட வந்துடாதான் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர் ஷார்ட் அவுட் பண்ணி உங்களை அடுத்த அடுத்த இடத்துக்கு கூட்டு போவார், அடுத்த இதுக்கு மூவ் ஆன் பண்ண வைப்பாரு. என்ன கொண்டு போன தெய்வம் அதே ஏசப்பா உயிரோட இருக்கிறாரு. என்ன மூவ் ஆன் பண்ண வச்ச ஏசப்பா உங்களே அதே இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ண வைப்பாங்க. இந்த இடத்துல நான் சாட்சியா சொல்லுவேன், நான் ஒரு பெரிய சாட்சிங்க. நான் ஒண்ணும் அவ்வளவு பெரிய பலவான் கிடையாது, அவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. ஒண்ணுமே இல்லாத ஒரு சிறிய பூச்சி. என்னைய ஏசப்பா எனக்காக பேசினார். அதே போல உங்களுக்காக ஏசப்பா பேசுவாரு. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்காக பேச யாருமே இல்லாம இருக்கலாம், எனக்காக யாருமே பேச இல்லையப்பா, நைட்ல அழுது இருக்கீங்களா, ஏசப்பா சொல்றாங்க நான் உனக்காக பேசுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஏசப்பா சொல்றாங்க எனக்காக பண்ண ஏசப்பா உங்களுக்காக பண்ணுவாங்க. எனக்காக பண்ண அது டைம் ஆனாலும் சரி, 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம், யாருனாலும் சரி ஏசப்பா கொண்டு வருவார் உங்ககிட்ட. நீங்க இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கலாம். இந்த இடத்துல எல்லாரும் கண்ணை மூடி ஏசப்பா நோக்கி பாருங்க. எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு ஞானம் வேண்டியதா இருக்குது, ஏசப்பா நோக்கி பாருங்க. ஏசப்பா ஏசப்பா அந்த இடத்துல ஏசப்பா வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறேன்ப்பா. ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் என்ன நோக்கி பாரு, நான் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, நாங்க உங்க ஞானத்தை கேட்கிறோம்ப்பா. நாங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகளப்பா.
நாங்களாம் உம்முடைய பிள்ளைகளப்பா, உண்மையை ஃபாலோ பண்ணி வர்றோம்ப்பா. நாங்க எந்த மனுஷனை பார்த்தோம், எந்த ஊழியக்காரங்களை பார்த்தோம் அவங்களோட ஞானத்தை கேட்கல, உங்க ஞானத்தை கேட்கிறோம். இந்த பைபிள இவ்வளவு அழகா நீங்க பதில் பேசியிருக்கீங்களே, இந்த ஞானத்தை தாங்கப்பா. எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை கொடுங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகள்லாம் ஞானத்தை பிரச்சனைனால மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஷார்ட் அவுட் பண்ணட்டும்ப்பா. ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார் நீ இதே ஜூம் மீட்டிங்ல சாட்சி சொல்ல வைங்கப்பா. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த வைங்கப்பா. என்ன சாட்சியா நிறுத்தினது போல இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன்ப்பா. சிறு கூட்டமா இருக்கலாம்ப்பா. என்னையெல்லாம் யாருக்கு தெரிய போதுன்னு நினைச்சு வரலாம். ஏசப்பா யாருக்குமே பயப்படாத, ஏசப்பா என்னையில யாருமே நினைக்க மாட்டாங்க இருக்கிற உங்களதான் ஏசப்பா வந்து பார்த்து நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஏசப்பா நீங்க சொல்லிருக்கீங்க, ஆகாதென்று தள்ளின கல்லு வீடு கட்டுகிறீர்கள், ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்களே. தள்ளி இருந்தாலும் நீங்க எடுத்து உயர்த்த போறதற்காக நன்றிப்பா. உங்க பிள்ளைங்களை நீங்க உயர்த்த போறதற்காக நன்றிப்பா. ஞானத்தால நிரப்புங்கப்பா. இந்த இடத்துல எங்களை எல்லாத்துக்கும் ஞானம் தேவையா இருக்குதுப்பா. ஞானத்தால நிரப்புங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே கை வைங்கப்பா. நீங்க நிரப்புங்கப்பா. ஞானத்தால் நிரப்புங்க. நாங்க உங்க ஞானத்தை கேட்கிறோம்ப்பா. நாங்க உங்க பிள்ளை தானே, எங்களுக்கு ஞானத்தை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறப்பா. ஞானத்தை கொடுங்க. எந்தெந்த காரியங்களை கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ எல்லா கலக்கத்தை எடுத்து கொடுங்க. நான் உனக்கு நீதி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எல்லா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவருன்னு ஆதரிப்பான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்க பாரத்தை நாங்க சுமக்க கூடாதுப்பா. நாங்க உங்க மேல வைக்கிறதுக்கு கிருபையை தாங்கப்பா. நாங்க கிருபையை தாங்கப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறப்பா. என்னென்ன குறைவுகள் இருக்கோ எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் ஞானம்ப்பா. ஞானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஞானத்தை கொடுங்க. எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. நாங்களும் உங்களை போல பேசுறதுக்கு ஏசப்பா எங்களை மாட்டி விடலான்னு வந்தா அவங்களே பதில் தெரியாம போற அளவுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க. இந்த இடத்துல ஜெபிக்கிறேன்ப்பா. ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த பிரச்சனையில இருக்கார்களோ எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. நீங்க அடுத்த லெவல் கொண்டு போங்கப்பா. மூவ் ஆன் பண்ண முடியாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன். என்னால இதுல இருந்து மூவ் ஆன் பண்ணவே முடியல. யார் யாரெல்லாம் அப்படி கலங்கிக்கிட்டு இருக்காங்களோ எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கிறேன்ப்பா. ஏசப்பா அடுத்த லெவல் கொண்டு போங்கப்பா. அடுத்த லெவல் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்குதுன்னு சொன்னது போல வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைப்பா ஜெபிக்கிற மூவ் ஆன் பண்றதுக்கு உதவி செய்யுங்க. அடுத்த லெவல் உண்மை பார்த்து போறதுக்கு உதவி செய்யுங்க. மனுஷங்களை இல்லப்பா, யாருமே இல்லைன்னா நாங்க உங்களை பிடிச்சுக்கிட்டு வரணும்ப்பா. உங்களை பிடித்து கொண்டு போறதுக்கு கிருபை தாங்கப்பா. ஏசப்பா நீங்க தான் எங்களுக்கு முன்மாதிரிப்பா. நாங்க மனுஷங்களை யாரையும் ரோல் மாடல வைக்க மாட்டோம். நீங்க தான் ரோல் மாடல்ப்பா. உங்களை போல மாதிரியா வாழ்ந்து காமிச்சு இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் சாட்சியா எங்க வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. சாட்சியா மாற்றுங்க. குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, எல்லாவற்றையும் இந்த ரத்தத்தினால பரிசுத்தமாக்குங்கப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்துல ஏசப்பா ஆசீர்வாதமான பாத்திரமா வைங்கப்பா. நீர் தெரிந்து கொண்டு வந்திருக்க பிள்ளைங்க வந்திருக்க யாருமே ஏனோ தானன்னு வரலப்பா. நீர் முன்குறித்த பிள்ளைங்கப்பா. நீங்க முன்குறிச்ச பிள்ளைங்க. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்கப்பா. வழி தெரியாத இருக்க பிள்ளைகளுக்கு வழி கொடுங்க. வழி கிடைக்க பண்ணுங்க. ஏசப்பா எல்லா பிரச்சனையும் நீங்க சார்ட் பண்ணுங்க. உங்க கருத்துல முழுமையா ஒப்படைக்கிறேன். பெரிய அற்புதத்தை செய்ததற்காக நன்றிப்பா. எல்லாரும் சாட்சியா நிக்க போறதற்காக நன்றி. உங்க கருத்துல முழுமையா சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.